சென்னையில் ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உயர்த்த கோரியும் பைக் டாக்ஸியை தடை செய்ய கோரியும் நடைபெறும் போராட்டத்தில் சீமான் பங்கேற்றிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் செல்வகுமார் இணைந்திருக்கிறார். செல்வகுமார், இந்த போராட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகிறது? தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் ஆட்டோ கட்டணம் என்பது ஒரு சர்ச்சைக்குரிய விவாதமாகவே பல்வேறு இடங்களிலும் பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய வகையில் இருக்கிறது என்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறது. ஏனென்றால் 2013ஆம் ஆண்டு மீட்டர் கட்டணம் சீரமைக்கப்பட்டது. அதன் பிறகு 10 ஆண்டுகளாக மீட்டர் கட்டணம் என்பது உயர்த்தப்படவில்லை. இதன் காரணமாக பொதுமக்களுக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் இடையே பல்வேறு இடங்களில் வாக்குவாதங்கள் நடைபெறுகின்றன. இதனால் ஓலா, ஊபர் போன்ற இடங்களை நோக்கி செல்கிற போது அவர்கள் பெரும் தொகையை எடுத்துக் கொள்கிறார்கள் இந்த நிறுவனம் என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ராபிடோ போன்ற பைக் டாக்ஸி முறை ஒரு வரையறை இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறது. இதனால் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வருமானம் கிடைக்காமல் அவர்கள் மிகவும் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள் என்ற ஒரு பல்வேறு குற்றச்சாட்டுகளும் புகார்களும் வந்த நிலையில் தற்போது நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சீமான் தலைமையில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக அரசினுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக போராட்டத்தில் கலந்து கொண்டிருப்பவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே ஒரு 10 ஆண்டுகளாக எந்த விதமான கட்டணமும் உயர்த்தப்படாமல் இருப்பதால் மிகப்பெரிய ஒரு சிரமத்தை, வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய சிக்கலை ஆட்டோ ஓட்டுநர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கண்டன குரல்கள் இங்கே பதிவாகி இருக்கின்றன. சீமான் செய்தியாளர்களை சந்திக்கிற போது கூட ஒரு 103 ரூபாய்க்கு மேல் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்ந்த பிறகும் கூட 10 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த கட்டணத்தில் ஆட்டோ ஓட்டப்பட்டதோ அதே கட்டணத்தில் தற்போது ஓட்டுவதற்கான சாத்தியம் இல்லை. எனவே இந்த நிறுவனங்களை, ஓலா, ஊபர் போன்ற நிறுவனங்களை அரசே எடுத்து நடத்தினால் இது மிகப்பெரிய ஒரு சிக்கல் இல்லாமல் அரசுக்கும் வருவாய் கிடைக்கும், ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் வருமானம் கிடைக்கும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் முன்வைத்திருக்கிறார். எனவே இது மிகப்பெரிய ஒரு விவாதமாக பல்வேறு காலகட்டங்களில் சமீபத்தில் 2-3 ஆண்டுகளாக விவாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் ஒரு நல்ல தீர்வை தமிழக அரசு எடுக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி. செல்வகுமார்.